ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சட்டென என் நெற்றியை தொடு. ஸ்ரீ ராம நவமியில் உன் கையில் ஒன்று கிடைக்கும், உன்னை தேடி வரும். நீ இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆம், இதோ உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். நீ என்னிடம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறத் தொடங்கிவிட்டது. ஆம், வரும் ஸ்ரீ ராமநவமியில் உன் கையில் கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா? அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். பிறகு வார், நிம்மதியுடன் வாழப்போகிறாய். இழந்ததெல்லாம் திரும்ப பெறப்போகிறாய். கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் தானாகவே நிகழப்போகிறது. இதோ உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கப் போகிறது. எதுவுமே நடக்கவில்லை என்று நினைக்காதே. அதிசயம் நடக்கப் போகும். ஆம், அந்த அதிசயம் நடப்பதை பார்த்து நீ கண்குளிர பார்த்து ஆச்சரியப்படப் போகிறாய், ஆனந்தப்படப் போகிறாய். இனி நல்ல செய்தி உன்னை தேடி வரும். கண்டிப்பாக தேடி வரப்போகிறது. ஆம், உனக்கு எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல செய்தி உன் காதில் விழப்போகிறது. மன அழுத்தமெல்லாம் குறைந்துவிடும். கவலைப்படாதே, கலங்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க விரும்புகிறேன் உன் சாயப்பா. ஆம் செல்லமே, அழுது புலம்பியது எல்லாம் போதும். எழுந்திரு, உட்கார்ந்திரு, தைரியமாக எழுந்திரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்று தைரியமாக இரு. உனக்கு வரும் ராஜயோகத்தில் நீயே பிரமிக்கப்படுவாய். ஆம் செல்லமே, என்னுடைய நல்ல நாளில் சத்திய வாக்கை தருகிறேன் உனக்கு. ஆம், உலகமே சாயி, எல்லாமே சாயி என்று என் பிள்ளைகள் நினைத்து கொண்டிருக்கும் போது கஷ்டத்தை இன்னும் தாங்கிக் கொண்டிருக்க விடமாட்டேன். உனக்கு அள்ளித்தர உன் சாயப்பா நான் இருக்கும். ஆம், அஞ்சி வாழாதே. யாரிடமும் கெஞ்சி கொண்டும் வாழாதே. உனது கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது. ஆம் செல்லமே, அதுவும் உன்னுடைய பிறந்த நாளில். ஆம், நல்ல நேரத்தில் உன் சாயப்பா உனக்காக கூறும் அருள் வாக்கினை தவறவிட்டு விடாதே. பல நாள் சோகம் இன்று முடிவடையப் போகிறது. ஆம், நல்ல செய்தி உன் காதில் விழத் தொடங்கிவிடும். உன் போராட்ட வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது. உன் கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்வதை கேள். உனக்கே உண்மை புரியும். பணக்கஷ்டம் இனி வராது. ஏன், உன் மனக்கஷ்டங்கள் கூட தீரப்போகிறது. துவாரகமாயிலிருந்து நான் சொல்கிறேன். நம்பு என் செல்லமே. இனி உன் செவிகளில் நல்ல செய்தி மட்டுமே கேட்பாய். இது உனக்காகவே எழுதப்பட்டது. இன்றைய நாள் முதல் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நாள். ஆம், எல்லாம் ராமநவமிக்குள் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நீ வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் நீ வேண்டும் என்று தவிப்பார்கள். உன் அன்புக்கு ஏங்குவார்கள். உன் அருமை புரியப் போகிறது. எனவே இனி நீ வாழ்க்கை வெறுத்துவிட்டது என்று மட்டும் சொல்லிவிடாதே. நல்லது மட்டுமே தான் நடக்கும். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஆம் செல்லமே. ஆம், அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும். வாழும் வரை போராடு. வெற்றி வழியை நான் வகுத்து கொடுப்பேன் உனக்கு. என்னுடைய ஆசீர்வாதமும் கோடான கோடி புண்ணியமும் உனக்கு கிடைக்கும். உனக்கு நீ நினைத்தபடி நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு சந்தோஷமாக மாறுவதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. என்னை நம்பு, சந்தோஷமாக வாழ்வாய். சரிதானே? ஆம், முதலில் யோசிப்பதை நிறுத்தி உன்னுடைய நல்ல செயலை இன்றே செய்ய தொடங்கு. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விலைமதிப்பில்லாதது என நீயே உணர்வாய். உனக்காக இத்தனை நிமிடங்கள் ஒதுக்கி என்னிடம் என் வார்த்தைகளை கேட்க நீ நேரம் செலவழித்து கேட்டதற்கு நிச்சயமான பலன் உண்டு. ஆம் செல்லமே, நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்க போகிறது. ஆம், உன் சாயப்பா உன்னுடன் தான் இருக்கிறேன். உன்னுடைய பல நாள் சோகத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அது முடியாதது போல் இருக்கும். அது உனக்கு முடிந்துவிட்டது எப்படின்னு நீ கேட்கலாம். உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அழகான வாழ்க்கை, அமைதியான சூழல், ஆனந்தம் கிடைக்கப் போகிறது. நீ சோகத்தை கடந்து வந்தது சாதாரண விஷயமல்ல. நிறைய கஷ்டம். பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தி உள்ளார்கள். நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்து விட்டாய். உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்து விட்டது. உன் நம்பிக்கை என்னை மெய்சிலிருக்க வைத்து விட்டது. உண்மையிலேயே உன்னை பாராட்டத்தான் செய்ய வேண்டும். பிரச்சனை வந்ததும் என்ன செய்வதென்று ஓடி ஒளிவார்கள். மனம் தளர்ந்து விடுவார்கள். இடிந்து போய் உட்கார்ந்து விடுவார்கள். ஆனால் என் செல்ல பிள்ளை, நீ அப்படி அல்ல.
நிதானமாக செயல்பட்டாய். யாருக்கும் தெரியாமல் அழுதாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய். நீ அமைதியாக இரு, ஏனென்றால் காரணமில்லாமல் எதுவும் நடக்காது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் எதை பற்றி இருந்தாலும் உன் சாயப்பா நான் நிறைவேற்றி தருகிறேன். ஆம், நம்மை புன்னகை கைகொள்ளும். தூய்மையான மனதோடு என்னிடம் உரையாற்று. எங்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் காட்சி தருவேன். கேள்விக்கு அப்பாற்பட்டு, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நம்ப வேண்டும். போதும் என்ற மனதுடன் வாழு. எந்த ஒரு சூழ்நிலையாலும் பொறாமை, நயவஞ்சகம் கொள்ளாதே. நிச்சயம் நல்ல அதிர்ஷ்டம் விரைவில் வரும் என் செல்லமே. உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு சில வகையில் பிரச்சனை தான். யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பிரச்சனையின் அடிப்படை எங்கு தொடங்குவதென்றால் சோகத்திலிருந்து சந்தோஷம் வரை, சந்தோஷத்திலிருந்து ஆனந்த கண்ணீர் வரைதான். உன் கவலைக்கு நான் மருந்து தருகிறேன். எப்படிப்பட்ட தருணத்திலிருந்து என்னை வந்து அடைந்தாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே பொறுமையாக இரு. இனி வரும் காலம் எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி இருக்கிறது. வரமான நாளாக அமைந்துவிடும். உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்துவது நிச்சயமே. ஆகவே உன்னை ஒருபோதும் தவிக்க விட மாட்டேன். உன்னை தூக்கி நிறுத்துவேன் தவிர கீழே விழவிட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய வழியில் தைரியமாக சென்று கொண்டே இரு. நான் துணையாக வருவேன். நான் உனக்கு அதிசயம் நடத்தத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். என் ஆசீர்வாதத்தை இன்று நீ நிச்சயம் பெறுவாய் என் செல்லமே, நிச்சயம் பெறுவாய். அதற்கு நான் முழு பொறுப்பு. நீ எல்லோரிடத்திலும் உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய். இன்று கைவிடப்பட்டு விட்டாய். முழுமையான நம்பிக்கை வைத்தாய். துரோகிக்கப்பட்டு விட்டாய். நட்பு, உறவு, பாசம் என அனைத்து உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டு நிற்கிறாய். எது உண்மை, எது பொய், எது போலி என்று நிஜம் என்று தெரியாமல் கலங்கித்தான் போய்விட்டாய். ஏன் உன்னை சுற்றி அத்தனையும் போலியாக இருக்கிறது என்று வியந்து கேட்கிறாயா? அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் என் செல்லமே. ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உன் அன்பான குணத்தை, அப்பாவித்தனமான குணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். நீ கட்டங்காலங்களை நினைத்து பார்க்காதே. அவையெல்லாம் உனக்கு முட்களாக குத்தி கொண்டிருந்தவை. காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது என் செல்லமே. இனி உனக்கு வசந்த காலம் மட்டுமே. பொய்யான உறவுகளை எண்ணி உன்னிடம் இருந்து விலக்கிவிட்டேன். ஒரு சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளின் முகங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்பதற்காகத்தான் இத்தனை முயற்சிகள் செய்து உன்னை சுற்றி உள்ள போலியான முகங்களை உனக்கு அடையாளம் காண்பித்தேன். ஆம், உன்னை கேலியாக பேசுகிறார்கள். உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று மட்டும் வருந்திவிடாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்ற அவசியமில்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. ஆகவே உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. இது உன் துன்பத்திற்கு இவர்கள்தான் காரணம். எனவே இவர்களை விட்டு விலகியே இரு. கவனமாக கேளு, கவனமாக பழகு. நான் சொல்வதை கேட்டு செயல்படு. நிச்சயம் உனக்கான நல்லது நடக்கும். ஆம், உன் வீட்டில் எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.